வணக்கம் நண்பா, நான் தான் கேட்டுருங்க. என்னைக்கான ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிச்சேன்பா. நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ என்ன எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க போகிறோம். எங்கே போகிறோம்? திருப்பரப்பள்ளி தாங்க போகிறோம். நம்ம கன்னியாகுமரியில் 30 கிலோமீட்டர் நண்பா. நம்ம கேரளா போகிற ரூட்டில் தாங்க இருக்கு. நான் போகும்போது காணிங்க நண்பா. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மோட்டோ பிளாக் சம்மந்தமான வீடியோ மட்டும் இல்லாமல் அதாவது டூரிஸ்ட் பிளேஸை விசிட் பண்ணுற வீடியோ எல்லாமே நம்ம சேனலை எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ முடிஞ்சவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்க நண்பா. இன்னும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கேருந்து கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா, வா எங்கேருந்து கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்வேல கோட்டாருங்கிற பிளேஸ் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இப்போ நான் கரெக்டாகிட்டு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 38 இருக்குங்க. 40 பக்கம் வந்துட்டுங்க கிலோமீட்ரு. அவ்வளோ தூரம் இருக்குங்க இங்கேருந்து. சேரைக்கடி 1.5 மணி நேரம் போட்டிருக்கு. சொன்னோம்னா அது அவ்வளோதாயிரம் பக்கம் ஆயிருங்க இல்லைனாலும். ஸோ பிளேஸ் பார்த்தீங்கன்னா திருப்பரப்புங்க. அதாவது நம்ம தக்கலைங்கிற ஒரு ஏரியாவுக்கு உண்டுங்க. அதெல்லாம் தாண்டி போகணும்பா. ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபால்ஸுங்க. அந்த இடம் ஃபுல்லு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் குளமாகவும் இருக்கும். அது இல்லாமல் அதுலேருந்து ஃபால்ஸுங்க. தண்ணி ஆகணும் பெரிய குற்றாலம் அருவி தெரியும்லாங்க. அதேமாதிரி அதில் கொஞ்சம் மினியேச்சர் மாதிரி இருக்குங்க. ஸோ நாங்கள் குளிக்கலாம் பக்கா இருக்கும் நண்பா. அங்கே டிக்கெட்லாம் உண்டுங்க. அங்கே எவ்வளோ ரூபா கவுண்டரில் கேட்குறாங்கன்னு தெரில. பட் அதெல்லாம் நான் கேட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்னொரு ரூட் உண்டுங்க. அதில் கூட நம்ம மேலே குடிக்கலாங்க. மேலே அந்த ஃபால்ஸுக்கு மேலே தண்ணி வரும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு குளம் உண்டு. ஸோ அங்கே நம்ம குளிக்கலாம். அங்கே போனால் டிக்கெட் வேண்டாங்க, பிரச்சனை இல்லை. அங்கே நம்ம டேரெக்டாக பைக்கு கொண்டு விட்டு நடந்து போய் குளிக்க மாதிரி இருக்கணும்பா. ஸோ அங்கே இல்லாமல் அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்று எல்லாமே இருக்குங்க. அதில் என்னென்னா, கீழே நம்ம டிக்கெட் என்ட்ரி எடுத்து உள்ளே போய் குளிக்க வஞ்செல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே குளத்துக்கு மேலே போனீங்கன்னா பக்கத்தில் போட்டிங்லாம் இருக்குங்க. போட்டிங் வசதியும் இருக்குது. ஸோ போட்டிங்குமே டிக்கெட்லாம் எடுத்து போகிற மாதிரி தான் நம்ம இருக்கும். அதெல்லாம் பக்கத்தில் ஷாப்பு நிறைய இருக்குங்க. டீ கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. அது மோஸ்ட்லி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க இது. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். அங்கே போய் பார்க்குதுன்னு அந்த இடத்துல போய் காணிக்கிறேன் எப்படின்னு மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபால்ஸுக்கு போகிற முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் நஞ்ச வேலை நண்பா நம்ம ஊரில் அடிக்கி எங்கே, அதாவது நம்ம கன்னியாகுமரியாவது கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் இதே நம்ம அந்த திருநெல்வேலி தாண்டி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி, கோவில்பட்டி, மதுரை அந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கதை என்ன விஷயமே தெரியலங்க. அனக்காத்து தான் கடிக்குது. ஏன்னா போன ரைடு நாங்கள் போயிருந்தோங்க. அந்த வீடியோவில் போட்டிருக்கோம், பார்த்தவங்களுக்கு தெரியுங்க. போன ரைட்டில் நம்ம எங்கேருந்து வந்தோம்னா லாஸ்ட் ரைட்டு கொடைக்கானலேருந்து வந்துருந்தோம்ப்பா. ஸோ வர வழியில் அந்த மதுரை ரூட்டு பிடிச்சி வந்துட்டு இருக்கும்போது கோவில்பட்டி அங்கெல்லாம் தாண்டி வரோம். ஒரு மாதிரிப்பட்ட வெயிலுங்க. அனல் காற்று தான், கன்ஃபார்மே தாங்க. அனல் காற்று தாங்க அடிச்சு. வெயில் கூட சொல்ல முடியாது. எங்களுக்கு இங்கேயும் இப்போ வெயில் கொளுத்துது, இல்லைன்னு இல்லை. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல நண்பா. அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே பரவாயில்ல. ஆனால் இங்கேயும் அப்படி தாங்க ரொம்ப நசம் தான் இருக்குது நண்பா. அதனால தான் நண்பா நம்ம பிளான் போட்டு இப்போ எங்கே போகிறோம்னா குளிக்க போய்ட்டுருக்கோங்க. ஃபால்ஸில் போய் ஒரு முங்கிட வேண்டியதான் நண்பா. ஜம்முன்னு ஒரு முங்கிட்டு இடத்தையும் பார்த்த மாதிரி ஆச்சு. அப்படியே நமக்கு அடிக்க வெயிலுக்கு கொஞ்சம் சூடு தணிச்ச மாதிரி ஆச்சு. ஸோ அதுக்காக தான் நண்பா நம்ம போய்ட்டுருக்கோம். மழையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்தியானம் ஆகிட்டுங்க. மத்தியானம் 2:45 ஆகுது. 3 மணி ஆக போகுது நண்பா. நம்ம இங்கேருந்து போகுது கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும். குளிக்கவும் அந்த கிளைமேட்டுக்கு கரெக்டாக இருக்குங்க. வெயிலும் கொஞ்சம் அப்படியே தாந்துருவாப்புல. அப்புறம் நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பா. ஸோ அதனால தான் அந்த கணக்குப்படி போய்ட்டுருக்கோம். போகிற வாக்கில் டிராஃபிக் இல்லாமல் தான் வச்சுருங்க. ஏன்னா இந்த ரோடு மேக்ஸிமம் டிராஃபிக் ரொம்ப ஆகுங்க. ரொம்ப ஆகும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் நஞ்சம் டிராஃபிக் அங்கே இருக்குது. எப்பேற்பட்ட டிராஃபிக் வரணும்பா. இதெல்லாம் போது கூட உசுறு பேருங்க கடந்து போகிறதுக்குள்ள. நண்பர்களே, இப்போ நம்ம எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டிராஃபிக் வந்து தப்பிச்சிடுங்க. அதாவது காடு, மலை, வீடு அந்த மாதிரி தாங்க கதை. டிராஃபிக்கை தப்பிச்சிருக்கோம், குண்டுகுழி ரோட்டை தப்பிச்சிருக்கோம். இப்போ டேரெக்டாக ஃப்ரீயான ரோடு வந்தாச்சுங்க. இன்னும் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் நண்பா இருக்குது. 10 சம்திங் கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி வந்துடுவாங்க. வெறும் 25 நண்பா இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படியே போயிடலாம் ஒரே ஃப்ளோவில். ஒரு நாள் வரும் சூப்பர் பைக் வாங்கணும் நண்பா. நம்ம கனவுல அது ஒரு பெரிய ஒரு பகுதியை வகுக்குது. பெரிய ஒரு இடத்துல இருக்கு நண்பா சூப்பர் பைக்குங்கிறது. நம்ம மெயின் ட்ரீமே அதான். ஸோ அந்த நாள் கூடி சீக்கிரம் வரும் நம்புறேன் நண்பா. அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க. இப்போ தான் நம்ம அதாவது முதப்படி வச்சுருக்கோம் நம்ம சேனலில். ஸோ போக இன்னும் மேலும் வளர உங்கள் ஆதரவு என்றைக்குமே எங்களுக்கு தேவைதாங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இல்லைங்க. அதுதான் கதையே. நண்பர்களே, நம்ம இப்போ கரெக்டாக தக்கலை ஜங்ஷன்லேருந்து ரைட் இறங்கி போய்ட்டுருக்கோங்க. அதாவது ஆப்போசிட்டில் போலீஸ் ஸ்டேஷன் வரும். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ரைட்டில் ரோடு இறங்குங்க. ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம போய்ட்டு நண்பா. ஸோ இதுலேருந்து கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் தாங்க பக்கம் தாங்க. 21 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த ரோடை பிடிச்சி போனீங்கன்னா ஒரே ரோடு தாங்க. எங்கேயுமே மிஸ் ஆக மாட்டேங்க. ஒரே ரோடு போயிட்டே இருக்க வேண்டியது நண்பா. யாருக்குனாலுமே டவுட் ஆர் சந்தேகம்னா ஒன்றும் இல்லைங்க, மேப்பை போட்டு போண்டேதான். கூகுள் அக்கா இருக்க பயமே. அண்ணே வாங்க வீட்டில் எல்லாரும் ஓகேம்மா?
அதுவும் இல்லாமல் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போகும்போது இன்னொரு பிளேஸ் வருங்க. அதாவது ஒரு ஒரு ராஜாங்க, ஒரு கிங் இருந்த இடம் தாங்க இந்த பிளேஸ். இந்த ரோட்டில் போகும்போது ஒரு பிளேஸ் வரும். அதாவது ஒரு பேலஸுங்க. நான் காஞ்சாரம் போகும்போது அது ஒரு கோட்டைங்க. அந்த கோட்டையில் கிங் இருந்திருக்காரு. ஸோ அந்த கிங்குக்கு பேரெலாம் தெரில. பட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பேலஸுங்க இது. இதுக்காக எவ்வளோ டூரிஸ்ட் வரவங்க நம்ம இந்த பிளேஸுக்கு. ஒரு நாளில் நம்ம வரும்போது இந்த இடத்த விசிட் பண்ணி காணிக்கிறேன்பா. நான் உள்ள கேமரா அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. அலோடு இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்துங்க. அதை டீட்டெயில் என்னென்னு விசாரிச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு நாள் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி ஒரு வீடியோ போடணும்பா. பிளாக் ஜம்முன்னு இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க பிறகு சொர்க்கமாக இருக்குங்க. பழங்காலத்தில், அதாவது ராஜா காலத்தில் இப்படிலாம் இருந்தாங்களான்னு இந்த ரைட்டில் நாங்கள் இதுதான் இந்த பிளேஸ் தான். இதுக்குள்ளே தாங்க போகணும். இந்த இடத்து பேர் தாங்க பத்மநாதபுரம் கோட்டை. இதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க இந்த இடத்த பக்கத்துக்கு. அப்படி இருக்குங்க. உள்ளே போனீங்களா ஃபுல்லாக பெரிய பெரிய கோட்டைங்க. அந்த கோட்டைகளை எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கங்கிறத ஃபுல்லாக அதை காணிக்கணும்பா. ஸோ அந்த கோட்டை பேர் தாங்க பத்மநாதபுரம் அரண்மனை அப்படிம்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மெயின் அந்த கோட்டையை பார்த்துருங்க. பார்க்க மிஸ் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியப்படுத்துங்க. அந்த மாதிரி இருக்கும். நண்பர்களே, நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் தாங்க மோர். ரொம்ப கிட்ட வந்துட்டோம் நண்பா. ரோடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 2 சைடும் வாழைத்தோட்டம், வாழைத்தோக்கு. இன்னும் பக்கத்தில் வந்தாச்சு நம்ம. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் பேலன்ஸ். ஸோ ஏன்ட்ட கேட்டேன்னா எந்த இடத்துல வந்தாலுமே மேக்ஸிமம் மேப் போட்டு வந்தால் ரொம்ப பெட்டர் நண்பா. அதுதாங்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஏரியா போனாலுமே மேப் போட்டு போயிருங்க நண்பா. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த ஏரியா போகிறீங்களோ அந்த ஏரியாவை முன்கூட்டியே மேப்பில் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஏரியாவை டவுன்லோட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கப்பா. ஏன் பார்த்தீங்கன்னா சில இடத்துல டவர் கிடைக்காது, ரொம்ப மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடியே நீங்கள் டவுன்லோட் போட்டு போனீங்கன்னா ஆஃப்லைன்லேயே அந்த மேப்பு டோட்டலாக ஒர்க் ஆகும். அது என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸுங்க. ஸோ அதனால் எங்கே போனாலுமே யோசிக்காமல் டவுன்லோட் போட்டுருங்க முன்கூட்டியே. அதுதாங்க மெயின் மேட்ரே. பார்த்துக்கோங்க. பெட்ரோல் இல்லைனா கூட டோப் பண்ணிட்டு போயிடலாம் நண்பா. மேப் இல்லைன்னா வழி மாதிரி போக முடியாது. இந்த லெஃப்ட்டு தாங்க திருப்பரப்பு செல்லும் சாலை இன்னும் போட்டே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் நண்பா நம்ம வந்துட்டோம். இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் மோர். நண்பர்களே, நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோங்க. நம்ம வந்தாச்சு நண்பா. இதாங்க திருப்பரப்பு என்ட்ரன்ஸு. நண்பரா சரி வேற பேரா இதாங்க என்ட்ரன்ஸு. ஓகே. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்ட்ரன்ஸ். டிக்கெட் வாங்கி கீழே அருவியில் குளிக்கும். அதாவது அந்த ஃபால்ஸில் போய் குளிக்க முடியாதுங்க. நம்ம போகிறது போட் கிளப்புங்க, உல்லாச படகுத்துறையா. இந்த ரோட்டில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வரும்போது சொல்லியிருப்பேன். எங்கள் டிக்கெட் இல்லாமல் நம்ம மேலே குளிக்கிறது, அதாவது போட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு சின்ன குளமா இருக்குது, அங்கே குளிக்கூடிய ஏரியானுப்பா. அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். இதாங்க அதுக்கேற்ற ரூட்டு. ஓகே. அதில் விடலாம் மழை ஏன்னா கொஞ்சம் ஏற்றி விடு. ஸோ நம்ம பைக்கை பார்க் பண்ணி வச்சுங்க ஜம்முன்னு. கீழே உழுமா உழாதா மயில் வாங்கணும், உளுந்துராதடா தம்பி. இப்போ சேஃபுங்க. லாக்கில் போட்டாச்சு. சைடு லாக், ஸ்டாண்டை லாக்கில் போட்டாச்சு. வாங்க நண்பர்களே, மேலே தாங்க போகணும். ஸோ இன்னும் காணிக்கிறேன் வாங்க. ஸோ இதுதாங்க நம்ம போட்டிங் போகக்கூடிய என்ட்ரன்ஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் நண்பா. நம்ம இந்த இதாங்க அந்த போட்டு, அதாவது இங்கே தான் போட்டு ரெண்டு எடுத்து அந்த அங்கே வர போகலாங்க. இப்போ சீசன் உண்டா என்னன்னு தெரில, எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம குளிக்க இடம் இது. இங்கேயும் குளிக்கலாங்க. ஸோ டேரெக்டாக ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் குளிக்கலாங்க. இங்கேனா இந்த ஸ்பாட் இல்லைங்க, இது நேராக கீழே தாங்க தண்ணி இங்கேருந்து வந்து அதில் நேராக இறங்குங்க. அங்கே கீழே தான் நீர்வீழ்ச்சி. ஸோ அங்கே போய் டிக்கெட் ஒரு வரவங்க என்ட்ரன்ஸ் கழிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வந்து டிக்கெட் எடுத்தாங்க அவளுக்கு குளிக்கமாக இருக்கும். அங்கே தண்ணி ஃபால்ஸை மேலே வந்து வரும். ஸோ நம்ம குளிக்கக்கூடிய ஸ்பாட் எங்கன்னு பார்த்தா இந்த நீர்வீழ்ச்சி தாங்க. நம்ம கிட்ட போய் காணிக்கிறேன் பாருங்க.
நண்பா நம்ம அதுலேருந்து வந்திருப்போம் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து கீழே இறங்கி தாங்க வந்திருக்கோம். ஸோ கீழே இறங்கி இந்த ரூட்டோடி பிடிச்சி இங்கே வந்து நிற்கிறோம்பா. இப்போ நம்ம எங்கே குளிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் தாங்க குளிக்க போகிறோம். அந்த சைடு போனால் கொஞ்சம் நல்லா ஆழமாக இருக்குங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது. அது இல்லாமல் அதில் போர்டரை போட்டுருவாங்க தடை செய்யப்பட்ட பகுதின்னு. ஸோ அந்த ரூட்டு மட்டும் போவாங்க ஆள் இல்லாமல். இங்கே வந்து கீழே குடிக்கணும், நம்ம கீழே மேலேருந்து அப்படியே தண்ணி கீழே கொண்டு பார்த்தீங்களா. ஸோ அதில் உட்காந்து அதில் படுத்தாலும் சரி, உட்காந்து நாங்களே படுக்க போகிறாங்க பாய் போட்டு. அதில் படுத்தாலும் சரி உட்காந்தாலும் சரி ஜம்முன்னு குளிக்கலாங்க. தண்ணி மண்ணில் சல்லுன்னு சாப்பிடுங்க. ஸோ அதனால் நண்பர்களே இந்த ஏரியாவுக்கு வந்தால் ஜம்முன்னு குளிக்கலாங்க. அடிக்க வெளியே குளிச்சுட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே அதில் படுத்து முங்கிட்டு தாங்க போகிறோம். ஸோ இல்லைலாம் பேக்கை சேஃப்டியால் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் அதில் போகிறோம்பா. எனக்கு குளிச்சு முடிச்சுட்டு போகும்போது பார்க்கலாம்பா. வெயிட் அண்ட் சி. நம்ம வந்தோம். ஸோ நான் ஜம்முன்னு குளிச்சாச்சுங்க. நம்ம கிளம்பி வச்சுருப்பா. வந்த மிஷின் சக்ஸஸ். ஸோ நம்ம இங்கேருந்து குளித்தோன்னா அந்த காக்காலாம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் நம்ம குளித்தோம். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து குளிக்கலாங்க. இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆள் நிற்க ஒரு டெஞ்சு அளவுக்கு தாங்க ஆழம் உண்டு, அதிகமான ஆழம் கிடையாது. ஸோ அங்கேயும் குளிக்கலாம்பா. வேட்டையாடவே நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நான் கிளம்பி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பைக் எடுத்துகிட்டு போகும்போது பார்க்கலாம்பா. இப்போ நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம மயில் வாகனத்தை எடுத்தாச்சுங்க. நம்ம டேரெக்டாக வந்த ரூட்லேயே போக வேண்டியதாங்க. வந்த ரூட்டில் போக மாட்டோம், பட் மெயின் ரோட்டில் போகலான்ற ஒரு ஐடியாவில் போக போகிறோங்க. ஏன்னா ஒரு 3 பாதம் வரும்போது சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரோட்டில் போகலான்னு ஒரு ஐடியாங்க. ஏன்னா மெயின் ரோட்டில் போய் அப்படியே போகும்போது ஏதாவது பார்த்து எடுத்துகிட்டு அதாவது கடைகள்லாம் போயிட்டா நல்லாயிருக்குங்க. ஏதாவது டீ ஷாப் எதாவது இருந்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீ ஷாப் தாங்க நமக்கு. வேறு வழியே கிடையாதுங்க நண்பா, வேறு வழியே கிடையாது. வந்துடுவானா சரிங்க, பேக்கில் வரட்டு எதுவாக போவோம். ஜம்முன்னு குளிச்சாச்சு நண்பா. தண்ணி வேறு லெவலில் வந்துங்க. அட்டிக்க வெயிலுக்கு என்னான்னு கேட்டுங்க நண்பா, அந்த மாதிரி இருந்து ஜில்லுன்னு சூப்பரான பிளேஸு. நல்லா குளிச்சு எடுத்து வந்தாச்சு நண்பா. இதே அந்த ரோட் வழியாக போனீங்கன்னா அங்கே டிக்கெட்டுங்க ஒரு ஆளுக்கு 50 கிட்ட ஆகுங்க. லெஃப்டா? மெயின் ரோடா? மெயின் ரோடா? சரி. ஸோ லெஃப்ட் வழியாக தான். சரி. நண்பா நம்ம ரைட் ஹேண்ட் வந்துருப்போம். அந்த என்ட்ரன்ஸாக காணிச்சிருப்பேன், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம லெஃப்ட்டு போக போகிறோங்க. வந்துடுவானா அவன்? சரி லெஃப்ட்டு வா பேக்கில் வா. ஸோ நம்ம கிளம்பியாச்சு. ஸோ திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்து நம்ம கிளம்பிட்டோங்க. டேரெக்டாக நம்ம அடுத்த எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நார்வில் தான் நண்பா போகிறோம். ஸோ இங்கே குளித்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துங்க. அடிக்க வெயில் ஜில்லுன்னு இருந்துங்க நண்பா. வேறு லெவலில் இருந்துங்க, நினைக்க மாதிரி இல்லை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வீடியோ இந்த மாதிரி வந்துட்டுருக்குங்க. மோட்டோ விளாக் மட்டும் இல்லாமல் ட்ராவல், முக்கியமாக டூரிஸ்ட் பிளேஸ், அந்த மாதிரி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் நண்பா. பக்காவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது இன்னொரு என்ட்ரன்ஸுங்க. நம்ம வரும்போது அந்த வந்துருப்போம். ஸோ இது இன்னொரு என்ட்ரன்ஸ். இதுவும் நம்ம திருப்பூர் என்ட்ரன்ஸ் தான். ஸோ மெயினில் வந்தாச்சு. கிட்டத்தட்ட இங்கேருந்து 35-6 கிலோமீட்டர் கிட்டே இருக்கு நண்பா. இன்னும் வந்த மாதிரி அப்படியே ஃப்ளோவில் போண்டிதான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மெயின் ரோடுங்க. நம்ம வரும்போது வந்தோம்னா அது ஒரு ஊருக்குள்ளே வந்த மாதிரி வந்துருப்போம். ஸோ இது மெயின் ரோடு, மெயின் ஏரியாவில் போக முடியாதாகும். இது நேராக டேரெக்டாக தக்கலை போயிருங்க. தக்கலையிலேருந்து நம்ம நார்மல் பார்த்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நண்பர்களை போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நான் சைடில் ஒதுக்கி ஒரு டீ அடித்தாச்சுங்க. ஸோ நம்ம காஃபி குடித்தாச்சு நண்பர்களே. நெக்ஸ்ட் நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. டேரெக்டாக ஒரே ரோடு தான். ஓமா ஏடா கோபால், ஏடா டேய். ஓ சவுண்டு கேட்டு. ஓகே இன்னும் போக வேண்டியதாங்க. நண்பரே போங்கய்யா. எனக்கு வந்து ஸ்விஃப்ட் கயிறு ஃப்ரெண்டு ஒன்றுமே இல்லையா? சப்பி கயிறு கட்டி வச்சுருக்காங்களா? சூடாக வாங்கினதா? ஃபுல் ஆப்ஷன் வண்டியா? ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருமோ? ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருமோ? அது ஃப்ரெண்டில் பேண்டட்லாம் ஓப்பனில் இருக்கு. ஆமா வாடா. ஓகே. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் இருக்கு நண்பா நார்வேலுக்கு. ஸ்டாப்பி போட்டாச்சு, எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சாச்சு. அப்படியே சக்தி வந்துருக்குங்க உடம்புக்குள்ள. மணியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி மேலே ஆகுதுங்க. போக பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருட்டிடும் நண்பா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரைடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா மேக்ஸிமம் சீக்கிரம் போய் அந்த இடத்த விசிட் பண்ணிடுவாங்க. முக்கியமாக அந்த இடத்த காணிப்போம். ஸோ அந்த இடத்த பார்த்துட்டு ரெண்டாவது வர மாதிரி தான் நண்பா இருக்கணும் நம்ம விளாக் பொறுத்த வரைக்கும். ஸோ மோட்டோ விளாக்னா
மோட்டோ விளாக் மட்டும் இல்லாமல் அந்த டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கட்டும், நம்ம எந்த பிளேஸுக்கு வருமோ அந்த பிளேஸு மேக்ஸிமம் எடுக்க மாதிரி இருக்கும் நண்பா. ஸோ அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது நண்பா. இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இல்லை அந்த திருப்தியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஏன்னா அந்த பிளேஸை பார்த்துருப்பேங்க. ஸோ மேக்ஸிமம் கன்னியாகுமரி வர யாராக இருந்தாலுமே இந்த பிளேஸை முக்கியமாக பார்த்துருங்க நண்பா. திருப்பரப்பருங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்கலாம் நண்பா. குளிக்கக்கூடிய ஏரியா தாங்க. அந்த குற்றாலம் இருக்குது பார்த்தீங்க, அதே மாதிரி மினியேச்சர் அந்த மாதிரி தாங்க இது சொல்ல போனால். வந்தால் நீட்டாக குளிச்சுட்டு நம்பி போனால் நண்பா. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அப்படியே போக வேண்டியதான் நண்பா. இல்லை நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ, இது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட வீடியோ நம்ம போட, அதாவது இப்போ எடுக்க வேண்டியது இருக்குது, போக வேண்டியது இருக்குது, நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. முக்கியமாக அடுத்த ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு ரைடுங்க, பிக் ரைடுன்னு சொல்லலாம் நண்பா. அது ரொம்ப பெரிய ரைடு. அதுக்கு இந்த பர்ச்சேசிங் அதிகமாக இருக்கும், அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும் நண்பா. சொல்ல போனால் அந்த ரூபா பெருசாகணும்னா வண்டியும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நண்பா. ரைடு பெருசுன்னு அதுக்கேற்ற அமௌண்ட்டும் பெருசுங்க. ஸோ அதுக்கேற்ற ப்ராசஸிங் தாங்க போயிட்டுருக்கு. கொஞ்சம் டிலே ஆகும் நண்பா, யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் டிலே ஆனாலும் தரமாக இறக்கும் நண்பா, வேறு லெவலில் இறக்கும். செய்யக்கூடிய செயல் தரமாக இருக்கும். ஸோ அதனால் பிக் ரைடுனால கொஞ்சம் பார்த்துடுத்து சம்பவம் பண்ண வேண்டியது நண்பா. அதனால் எல்லாமே பர்ச்சேசிங் பண்ணிட்டு அதெல்லாம் வீடியோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்ந்து வரும் நம்ம சேனலில். முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உடனுக்குடன் எல்லா வீடியோ வரும் நண்பா. அதனால நம்ம இந்த விளாகை இதோடய முடிச்சிக்கலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சு, ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு நண்பா. ஸோ அதனால் வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் KK ரைடர் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.